நடந்து கொள்வதற்கு நீதி கட்சி விரும்பியது. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு விடுதிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று MC ராஜா பேசுறார். அதுக்கு கல்வி அமைச்சர் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றார். இது ஒன்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல மட்டும்தான் ஏழைகள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருலையும் ஏழை இருக்காங்க. அப்ப பிராமணர்கள் ஏழை இருப்பாங்க, அப்ப நீ என்ன நான் பிராமின் ஒரு மூமெண்ட்டை தொடங்கின யோசிச்சு. அப்ப MC ராஜா கேட்கிறார், இதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கிறார். இது எப்பங்க சார் கண்டுபிடிச்சீங்க? நீங்க எல்லா ஜாதியிலும் பிராமணர்களிலும் ஏழைகள் உண்டுன்னு சொல்றீங்களா? ஏன் சொல்றாருன்னா தலித்துகளுக்கு மட்டும் என்று தனியார் விசேஷ சலுகையை தர முடியாதுன்ற மறுக்கிறதுக்காக அவர் சொல்றாரு. இதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க என்று கேட்கிறார். அப்படின்னா நீங்க பிராமணர்களில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்காக ஏன் போராடக்கூடாது என்று கேட்டார். அவர் ஒண்ணுமே சொல்ல. அவர் அதுக்கு அடுத்த ஆண்டுல நடந்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பின்னிமில் ஆலை என்று சொல்லப்படக்கூடிய சென்னையில் இருந்த 2 ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 2 ஆலைகள், பக்கிங்காம், கர்நாடிக் என்ற 2 ஆலைகள், இது 2ஐயும் சேர்த்து பின்னிமில் ஆலை என்று சொல்வார்கள். அதில் ஒரு வேலை நிறுத்தம் ஏற்பட்டது. அந்த வேலை நிறுத்தத்தில் நடந்த மாற்றம் என்ன, முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஏற்கனவே 3 மாதம் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இறுதி கட்டத்திலே நடைபெற்ற வேலை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஆங்கில அரசிடம் பேசுவதற்கு சென்ற MC ராஜா ஒரு முடிவினை அந்த மக்களிடம் பேசி எடுக்கிறார். அது என்ன முடிவுனா, தாழ்த்தப்பட்ட மக்கள் 3 மாதம் வேலைக்கு போகாமல் இருக்கிறது பெரிய சிரமமா இருக்கு, எனவே நாங்கள் வேலைக்கு திரும்புகிறோம் என்ற முடிவை MC ராஜா தலைமையிலான தாழ்த்தப்பட்ட தொழிலாளர்கள் முடிவெடுக்கிறாங்க. இதை முறைப்படி அந்த ஸ்ட்ரைக்கை வழிநடத்தின திருவிக்கா உள்ளிட்ட சாதி இந்து சமூக தலைவர்களுக்கு அவங்க ஒரு தகவலாகவும் சொல்லிடுறாங்க. ஆனால் நடந்தது பின்னாடி என்னன்னா, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு துரோகத்தை இழைக்கிறார்கள் என்று மிகப்பெரிய கலவரத்திலே இறங்கினார்கள். 2 சமூகங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய மோதல் நடந்தது. இதை வரலாற்றிலே புளியந்தோப்பு கலவரம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த கலவரத்தை தொடர்ந்து MC ராஜா மிகப்பெரிய அளவிலே நீதி கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறார் அப்படின்னா, நீதி கட்சியை சேர்ந்த சேகராஜ செட்டியார், சேகராய செட்டியார் அவர் தலைமையிலான குழுவினர், நீதி கட்சியினர் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை அறிவிக்கிறார். அந்த அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பறையர்களை சென்னை நகரத்தை விட்டு கூண்டோடு எலி கூண்டில் வைத்து வெளியேற்றுவதை போல வெளியேற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கை கேட்டுக்கொண்டது. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நீதி கட்சி நம்மோட கட்சி வீரமணிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, இந்த கட்சியோட லட்சணம். என்ன நடந்தது? MC ராஜா உடனடியாக அந்த கட்சியிடமிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். MC ராஜாவுக்கு கிடைத்த பெயர் என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல கருங்காலி. தலித்துகளுக்கு எப்போதுமே கிடைக்கக்கூடிய பெயர்களில் ஒன்று கருங்காலி. பின்னால் 7 முறை 1936 வரை 20லிருந்து 36 வரை 7 முறை அமைச்சரவை அமைத்தது நீதி கட்சி. ஒரு முறை கூட அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தவருக்கு அமைச்சர் பதவியை தந்ததில்லை. இன்னைக்கு வரைக்கும் பொய்யா எழுதுறாங்க. அது MC ராஜாவுக்கு பதவி தந்தது. எங்க தந்தாரு, ஏன் தந்தாரு, யார் காலத்தில் தந்தாங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம், கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனவே இந்த ஆதி திராவிடன் என்ற அடையாளத்தை உருவாக்குவதில் அதே சைமல்டேனியஸா அரசியல் பிரச்சனைகளையும் அவர்கள் கையெடுக்கிறார்கள். இந்த ஆதி திராவிட அடையாளத்தையும் பெரிய முறை கட்டி எழுப்புன்ற MC ராஜாவுக்கு ரோல். எப்படின்னா, இது ஒரு நவீனத்துவ அரசியலோட தொடர்ச்சி தான். எல்லாரையும் ஒன்னாக்கி அது ஒரு பேர சக்தியாக அவர்களை மாற்றுவது. அதுல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வெறுமனே இங்கிலீஷ்காரங்கிட்ட நான் ஆதி திராவிடன் கிளைம் பண்றதோட நிக்கல, அதுக்கான வரலாற்று முயற்சியில் அவர் இறங்குறார். நாங்க தான் ஆதி திராவிடன்றது. அதை எப்படிலாம் அவர் உருவாக்குறார் தெரியுமா? முதலில் அவர் 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 காலத்தில் எழுதப்பட்ட ஒரே நூல் என்று கருதப்படக்கூடிய அப்ரஸ்டு ஹிந்துஸ், ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்கிற நூலை 1927ஆம் ஆண்டு எழுதினார். ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ஒரே நூல். ஆனால் அந்த நூல் இன்னைக்கு தமிழ்ல வந்திருக்கு. அதை தமிழ்ல மொழிபெயர்த்தது அன்பு பொன்னோவியம் உள்ளிட்ட தலித் பெரியவர்கள் 1965. வேற யாருமே செய்யல. மிக முக்கியமான நூல். அந்த நூல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மக்கள் எவ்வாறு ஆதி திராவிடர்கள் என்ற வரலாற்றை கட்டி எழுப்புவதற்குரிய ஒரு தரவுகளையும் ஆதாரங்களையும் சேர்த்து அந்த நூலினை எழுதி முடித்தார்.
1927. அதே பீரியட் 1922 ஒரு நூல் எழுதப்பட்டது. அந்த நூல் என்ன தெரியுமா? ஆதி திராவிடர் பூர்வ சரித்திரம். அதை எழுதியது யார் என்றால் திருச்சிராபுரம் பெருமாள் பிள்ளை, திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த பெருமாள் பிள்ளை என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அது யாருடைய தூண்டுதலின் பெயரால் எழுதப்பட்டது என்றால் MC ராஜாவின் தூண்டுதலினால் எழுதப்பட்டது. அதே பீரியட்ல பேராசிரியர் சொன்ன கோபால் செட்டியார் எழுதிய ஆதி திராவிடர் சரித்திரம் என்கிற நூல் எழுதப்பட்டது. அதே பீரியட்ல இலங்கையிலிருந்து ஒரு பத்திரிகை வெளிவந்தது. இலங்கையிலன்னா நம்ம ஏதோ வடகிழக்கில் இருக்கிறவர்கள் தமிழர்கள் என்று நாம் நினைக்கிறோம், தமிழர்கள் தான். அப்புறம் மலையக தமிழர்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி தமிழர்கள் இருக்காங்க. கொழும்பு போன்ற பகுதிகளில் நிறைய தமிழர்கள் ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டோட லாஸ்ட்ல திருநெல்வேலி தஞ்சாவூர் பகுதிகளிலிருந்து போய் செட்டிலான தலித்துகள் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேஷனாலிட்டி இஷ்யூல அவங்களுடைய ரோல் பற்றி பேசப்படுறதில்ல. அவங்களுக்கும் அதில் தங்களுடைய ரோலை முன்வச்சுக்கிறதுல பெரிய ஆர்வம் இல்லை. அது வேற விஷயம். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கொழும்புல இருந்த இந்த இடம்பெயர்ந்து போன இவங்கெல்லாம் அங்கே ஒரு நல்ல செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து MC ராஜாவோட தொடர்பு கொள்கிறார். MC ராஜா அவங்கள வச்சு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். கொழும்பில் இருந்து 3 வருஷம் வந்தது. மிக முக்கியமான பத்திரிகை சார், ஆதி திராவிடன் என்கிற பெயரிலே பத்திரிகை. அதே போல சென்னையில் இருந்து MC ராஜா தலைமையில் ஆதி திராவிடன், சென்னை ஆதி திராவிடன் என்கிற பெயரிலே ஒரு பத்திரிகை தொடங்கப்பட்டதாக ஒரு குறிப்பு கிடைக்கும். எனவே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொருத்தரும் ஆதி திராவிடர் நாங்கள் தான் என்று கிளைம் பண்றதுக்கான வரலாறு எழுதுறாங்க. இந்த ஒவ்வொரு வரலாற்றை எழுதக்கூடிய முயற்சியும் MC ராஜா பின்னணியில் இருக்கு, அல்லது அவர் எழுதுகிறார், அவர் எழுதுவதற்கு தூண்டுகிறார். எனவே இந்த ஆதி திராவிடன் என்ற வரலாற்றை உருவாக்கி கட்டி இருப்பதில் அயோத்தி MC ராஜாவுடைய பங்கு இந்த இடத்துல மிக முக்கியமானது. திராவிடன் என்று சொல்லக்கூடிய இவன் ஏன் ஆதி திராவிடனாக மாறினான் என்பதை பற்றியும் MC ராஜா பேசுகிறார். நாங்கள் திராவிடன் என்று சொல்லுகிற போது பிற திராவிடர்களோடு சேர்த்து இணைக்கப்பட்டு நாங்கள் அவர்களை விட கீழாக இருக்கிறோம் என்கிற இந்த இழிகளை கணக்கில் கொள்ளப்படாமல் அவர்களிலே ஒன்றானவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். எனவே அதை நீங்கள் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த திராவிடன் என்ற அடையாளத்திலிருந்து ஆதி திராவிடன் என்ற அடையாளத்தை நாங்கள் எடுக்கிறோம் என்பதை இந்த 1927ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்கிற நூலினை அவர் குறிப்பிடுகிறார். எனவே மிகுந்த ஆழமான பார்வையிலிருந்து இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆதி திராவிடன் பத்திரிகை இந்த 1919ஆம் ஆண்டு கொழும்பிலிருந்து வந்த பத்திரிகை நீதி கட்சி பறையர்களை சென்னை விட்டு வெளியேற்றணும்னு அறிக்கை வெளியிட்டதுமே அது வரைக்கும் நீதி கட்சி ஆதரித்து வந்த அந்த பத்திரிகை நீதி கட்சிக்கு எதிராக எழுதியது. இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான சாதி இந்துக்களின் சதி என்று எழுதியது. இதை பற்றி SP ராஜதுரையும் கீதாவும் தங்களுடைய நூலில் எழுதியிருக்காங்க. எதுக்காகனா நீதி கட்சிக்கு எதிராக ஆதி திராவிடர்களின் பத்திரிகை ஒன்று எழுதியது என்பதை மறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக SPR என்ன எழுதுறாருன்னா, அது ஒரு பத்திரிகையை வந்ததில்லை, ஆதி திராவிடன் ஒரு பத்திரிகையை வந்ததில்லை, அது ஒரு பொய் பத்திரிகை, அது ஒரு கற்பனை இதழ் என்று SP ராஜதுரை 1999ஆம் ஆண்டு விடியல் பதிப்பகத்திலே கீதாவும் இணைந்து எழுதிய பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்கிற நூலில் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, பெரியாரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு திராவிட இயக்கம், அதாவது திராவிட இயக்கத்தின் முன்னணி இயக்கமாக கருதப்படக்கூடிய நீதி கட்சி தலித்துகளுக்கு எதிராக எடுத்த நிலைப்பாட்டை அம்பலப்படுத்திய ஒரே காரணத்திற்காக ஆதி திராவிடன் என்ற ஒரு பத்திரிகையை வந்ததில்லை என்ற பொய்யை நான் கூட்டாமல் பேனா மழுங்காமல் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒருவேளை அது தவறாக இருக்கலாம், அவர்களுக்கு அந்த தகவல் அன்றைக்கு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு சந்தியா பதிப்பகத்தில் அந்த ஆதி திராவிடன் பத்திரிகை பாவேந்தன் என்பவரால் தொகுத்து நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரிகை ஒன்று வெளிவந்தது என்பது மதுரை தலித் ஆதார மையத்திலே கிடைத்த பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பெரியார் சுயமரியாதை சமதர்மம்ங்கிற புத்தகத்தை 2009 இதே விடியல் பதிப்பகத்தில் அவங்க திரும்ப விரிவாக்கப்பட்ட பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தகவலை அவங்க மாற்றவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் மாற்றிக்கல. எனவே தலித்துகளுடைய வரலாற்றை
ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்வது பிராமணர்கள் என்றால் தலித்தினுடைய வரலாற்றை தங்களுக்கு சாதகமானதாக வளைப்பது, அது வளையாவிட்டால் அப்படி இல்லை என்று பொய் சொல்வது என்பதை இன்றைய பிராமணர் அல்லாத திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்திருக்கின்றன. இவர்கள் எழுதக்கூடிய இந்த தவறான வரலாற்றில் தான் பலியான ஒரு ஆளுமைதான் MC ராஜா அவர்கள். அதனால நான் சொன்னேன், சென்னையில் ஆதிதிராவிடன் பத்திரிகை ஆரம்பிச்சாரு, அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல கொழும்புல பத்திரிகை ஆரம்பிச்சாரு, கோபால் செட்டியார் ஆதிதிராவிட சரித்திரம் எழுதினாரு, பெருமாள் பிள்ளை ஆதிதிராவிட பூர்வ சரித்திரம் எழுதினாரு, அவர் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்கிற நூலினை எழுதினார். நீங்க யோசனை பண்ணி பார்த்தா இந்த வரலாற்றை கட்டி எழுப்புவதற்கு அவர்களிடையே எவ்வளவு முயற்சிகள் இருக்கிறது. அடுத்ததான் நான் வர்றேன். ரெண்டாவது என்னன்னா, இவர்கள் ஒவ்வொரு குழுவையும் போய் சந்திச்சு அவர்களோட இன்ட்ராக்ஷன் பண்றது, அதுக்காக இவர்கள் ஆவணங்கள் தயாரிக்கிறது. சில ஆவணங்கள் இடம்பெற்றிருக்கு, நீங்க பாருங்க எவ்வளவு நீட்டா எவ்வளவு தன்னுணர்வோடு அந்த ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டது. குறிப்பா சவுத் பரா கமிஷனை அவர் சந்திக்கிறார், மாண்டேகை செம்ஸ் போர்டு சீர்திருத்த இயக்கத்தை அவர் சந்திக்கிறார், லோத்தியின் குழுவை அவர் சந்திக்கிறார், சைமன் குழுவை அவர் சந்திக்கிறார். இது எல்லாமே இந்த சைமன் குழுவில் இவர்கள்லாம் அளித்த இந்த ஆவணங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்வதுதான் வட்டமேஜமானார். அதுக்கு அவர் போற பிரச்சனையில தான் அம்பேத்கருக்கும் அவருக்கும் மிக மிக முக்கியமான வரலாற்றால் மறுக்க முடியாத முரண்பாடு என்று அவர் காந்திக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். நண்பர்களே, வரலாற்றை நாம் வாசிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய சில இது மாதிரியான ஒரு அது எப்படி சொல்றது, நம்ம நம்ப முடியாத சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, காந்திக்கு அவருக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அந்த இரட்டை வாக்குரிமை முடிஞ்சுடும். என்ன அப்படின்னா, காந்தி ஏன்னா இவர் அம்பேத்கருக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். எனவே தாழ்த்தப்பட்ட மக்களிடம் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? MC ராஜாவுக்கு. எனவே அவர் என்ன செய்யறாருன்னா, காந்திக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுத்தார். நீங்க தொடர்ந்து எங்க பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும் என்று அவர் நெருக்கடி கொடுக்கிறார். அப்ப காந்தி ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார், 5 உறுதிமொழிகள். அதுல என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இயக்கம் சார்பாக அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயன் தரக்கூடிய தீர்மானமாக இருக்குமானால் அதில் என்ன செய்யலாம், காங்கிரஸில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான உறுதிமொழி அவர் தந்தார். இரண்டாவது அவர் கேட்டது என்னன்னா, கோயில் நுழைவு பெரிய அளவில் எங்களுக்கு சாத்தியமாக வேண்டும் அப்படிங்கிற இன்னொரு உறுதிமொழி. மூணாவது அவர் கேட்டது என்னன்னு கேட்டார், இந்த பாகுபாடுகள் நீக்க வரைவு சட்டம் என்ற ஒன்றை அவர் கேட்டார். இந்த கோயில் நுழைவு பற்றி அவர் அதை நிறைவேற்றியாகணும் சட்டப்பேரவையில் அவர் கேட்கிற அந்த மசோதா இருக்குல்ல, அந்த மசோதா இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது. அவர் திரும்ப திரும்ப அதை கொண்டு வர அவர் யாரை மட்டுமே நம்புறாருன்னா, காந்தியை மட்டுமே நம்புறார், காங்கிரஸை நம்புகிறார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று அவர் கருதுகிறார். காந்தி தான் தனக்கு கடமைப்பட்டவர் என்று எண்ணுகிறார். காந்தியோட ஹரிஜன சேவா இயக்கம் காங்கிரசின் இயக்கம் அல்ல. ஹரிஜன சேவா இயக்கம் தலித்துகளுக்கு தான் கடன் பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்ந்து எங்களுடைய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும், காங்கிரஸை கண்காணிக்கணும். அப்படி அவங்க மீறினாங்கன்னா காந்தி அவங்களை கூப்பிட்டு அறிவுரை கூறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார். இந்த கோயில் நுழைவு மசோதா நிறைவேற்றப்படக்கூடிய அதே காலத்தில் தான் அம்பேத்கர் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்கிற தனது புகழ்பெற்ற லயோலா உரையை நிகழ்த்துகிறார். இந்த கோயில் நுழைவு மசோதா ஒன்று காங்கிரசின் துணையோடு கொண்டு வரப்படக்கூடிய இந்த லாபியும் அம்பேத்கர் இந்த மதமாற்றம் பற்றியான இந்த அறிவிப்பும் ஏறக்குறைய முன்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டிருக்கு. இதில் MC ராஜா எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா, காங்கிரஸ் ஆதரிச்சிட்டோம், எனவே காங்கிரஸை ஏதாவது நெருக்கடி கொடுத்து தலித்துகளுக்கு இந்த வேலையை நம்ம வாங்கி கொடுத்தோம், இல்லாட்டி நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் என்று அவர் கருதுகிறார். ஆனால் வரலாற்றில் நடந்தது என்ன தெரியுமா? காங்கிரஸால் MC ராஜா பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டார். ராஜாஜியோடு அவர் முரண்பட வேண்டியது. ராஜாஜி அமைச்சரவையிலே அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார், மசோதா. இன்னைக்கு வரைக்கும்
பரமசிவன் என்ற ஒரு சமூக ஆய்வாளர் இருக்கார். அவர் மதுரை கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது ஒரு பிரமாதமான காமெடியான புத்தகம், நிறைய தப்பான தகவல்களை கொண்ட புத்தகம். அவர் பூனா ஒப்பந்தம் பற்றி ஒரு தப்பான புத்தகம் எழுதியிருக்கார். அதே மாதிரி தப்பான புத்தகம். அதில் வைத்தியநாத ஐயர் என்ற காங்கிரஸ்காரர் கோயில் நுழைவு செய்கிறதுக்கு காரணமே சுயமரியாதை இயக்கம் செஞ்ச புரட்சின்றார். உண்மைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது MC ராஜா சென்னை மாகாணத்தில் கொண்டு வந்த கோயில் நுழைவு மசோதாவின் காரணமாக நடந்த கோயில் நுழைவு போராட்டம். இத ஒரு பேரா கூட நீங்க யாரும் திராவிட இயக்க வரலாற்றுகளாலோ பிராமண வரலாற்றாலோ குறிப்பிட்டதே கிடையாது. அது தலித்துகள் தங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தா அவங்களை அரவணைச்சு பேசுவோம், இல்லாட்டி அவனை துரோகி மோசமானவன். நாம அந்த ஒற்றுமையை காப்பாற்றுறதுக்காக இவங்க செஞ்செல்லாம் தவறுகளை எல்லாம் சகிச்சுக்கணும். இதான் நடந்தது. இதான் அந்த கோயில் நுழைவு மசோதா அந்த அவர் கொண்டு வந்து இதை வச்சு தான் அன்னைக்கு கோயில் நுழைவு மசோதா ராஜாஜி சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. அது பின்னாடி அது இல்லாம ஆச்சு, அது வேற விஷயம். ஆனா இவர் கொண்டு வந்து பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ்காரனே மதுரையில் 1937ஆம் ஆண்டு புகழ்பெற்ற கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார். எனவே இவர்களுக்கு ரோலே இல்லை, இவங்க வேலையே இல்லை, அந்த துரோகத்துக்கு பின்னால் இவங்க எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வரலாற்றை முறைப்படி வாசிக்காதவர்களுடைய பிரச்சனை, வாசிக்க விரும்பாதவர்களின் பிரச்சனை. இப்போ இந்த 2 மசோதாவுக்கு பின்னாடியும் அவருக்கு பெருத்த ஏமாற்றம் காங்கிரஸோடு நேருகிற போது அவர் காங்கிரஸோடு தனது உறவை முடித்துக் கொள்கிறார். அப்ப ராஜாஜி என்ற பிராமணர் என்ன சொல்றார் அவரை நோக்கி? ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் நன்றி கெட்டவர் என்று சொல்றார். நண்பர்களே கவனிக்கணும், நீதி கட்சிக்கு ஆரம்பத்தில் உதவி கடைசியில் அவங்களோட உறவை முடிச்சுக்கும் போது கருங்காலிகள் என்று சொல்ல தலித்துகள் MC ராஜா தலைமையிலான குழுக்கள் தூற்றப்பட்டார்கள். பூனா ஒப்பந்தத்தின் போது காங்கிரசுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக இவர் ஆதரவாக நின்ற இவர் பின்னாடி காங்கிரஸ் துரோகம் செய்தது என்று கருதி தனது உறவை முறித்துக் கொண்ட போது காங்கிரஸ்காரர்கள் திட்டியது என்னது? நன்றி மறந்தவர்கள். MC ராஜா சொன்னார், நன்றி மறந்தது நான் அல்ல, உங்களுடைய காந்தியோட உயிரை காப்பாற்றியதும் காங்கிரஸுக்கு இப்படி ஒரு தலித் வேடம் போடுறதுக்கு உதவியவர்களும் நாங்கள் தான், எங்களுக்கு தான் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று MC ராஜா அவர்கள் பேசினார். இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாற்று நடவடிக்கைகளில் அவர் இறங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் செய்திருக்கிறார், இந்தியா முழுக்க பயணம் செய்திருக்கிறார். பஞ்சாபில் ஆக்ராவோட மாநாடு, ஒடுக்கப்பட்டோர் மாநாடு, லக்னோவில் ஒடுக்கப்பட்டோர் மாநாடு, ராமநாதபுரத்தில் ஒடுக்கப்பட்டோர் மாநாடு, கோவில்பட்டியில ஒடுக்கப்பட்டோர் மாநாடு. ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னார், ஆதி திராவிடன் என்ற பெயரை இன்றைக்கு பிற தலித் சாதிகள் பறையர்கள் தவிர ஏற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் வருகிறது என்று. ஆனால் ஆதி திராவிடன் என்ற பெயரிலே தான் அவர் தென் மாவட்டங்களிலே மாநாடுகளை நடத்தினார். தென் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வட்டத்தில் கல்லல் பகுதியில் முக்குளத்தோர் என்று சொல்லப்படக்கூடிய தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கல்லர்கள் தாழ்த்தப்பட்ட பல்லர் மக்கள் மீது திணித்த 10 கட்டளைகளை அவர்கள் குடைபிடிக்க கூடாது, அவர்கள் கூடை வைத்து வீடு கட்டக்கூடாது, சுண்ணாம்பு அடிக்க கூடாது என்ற 10 கட்டளைகளை கண்டித்து அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டோட உரை இதில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு அறிவுஜீவியாக அவர் தன்னுடைய செயல்பாட்டை மொத்தத்தில் அவர் பார்க்கிற போது செயல்பாட்டை பெரிய அளவில் அமைச்சிக்கல. அவர் ஒரு முழுக்க அரசியல் செயல்பாட்டார். அதனால அவர் தன்னுடைய வாழ்நாளில் எழுதின ஒரே நூலா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, நண்பர் பாலாஜிக்கும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா, ரோஜா முத்தையா லைப்ரரியில் ஊ இஸ் ஊ மெட்ராஸ் பற்றி 1935ஆம் ஆண்டு நூல் ஒன்று இருக்கு. அதில் MC ராஜா பற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பில் இந்த கிங் ஜார்ஜ் என்கிற நூலை MC ராஜா எழுதியிருக்கிறார். அது நமக்கு கிடைக்கல. சகோதரர் அலெக்ஸ் அவர்களுக்கும் அது இதுவரைக்கும் அறிய வரவில்லை அப்படிங்கிறதான் ஒன்று. அதே மாதிரி அவர் ஸ்கூல் பாட புத்தகங்களை தயாரித்தவர், ஒரு சிறந்த கல்வியாளர். எப்படி கற்பித்தல் அது சம்பந்தமாக குழந்தைகளுக்கான பாடல்களை தயார் செய்திருக்கிறார். இப்போ கூட தன்னுடைய லேப்டாப்பில் நண்பர் பாலாஜி அந்த பாடல்களை வைத்திருக்கிறார்.
அதெல்லாம் இதில் நம்ம தொகுக்க வேண்டியிருக்கு. அப்போ மொத்தமாக அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கிற போது இன்றைக்கு வரைக்கும் தலித் மக்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு நலன்கள் உருவான இந்த நூற்றாண்டின் தொடக்க 30 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து தலையீடுகள் செய்து பல்வேறு நலன்கள் உருவாவதற்கு MC ராஜா காரணம் ஆனார் என்பதை இந்த நூல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நூல்ல நிறைய குறைபாடு அவரே சொல்லிட்டாரு. இதுல இது தொகுப்பு 1 தான். ஏன்னா இது தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, வெளிவர வேண்டியது. அப்புறம் இந்த மொழிபெயர்ப்புல நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம இன்னும் மொழிபெயர்ப்பை செம்மையாக்கணும். அது சகோதரர்களிடம் நாம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி சிறப்பாக்கணும். இன்னும் நிறைய தகவல்கள் அவரை பற்றி கிடைக்கிறது எல்லாம் சேர்த்து நம்ம கொண்டு வருகிற போது தலித் வரலாற்றை எழுதுவது நமக்கு இன்னும் வேறானதாக தமிழ்நாட்டு வரலாற்றை நம்ம வேற ஒரு தலித் பார்வையிலிருந்து மாற்றி பார்க்குவதற்கான ஆதாரங்களை கொண்டிருப்பதாக இருக்கு. அதுக்கான முன்கை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாக MC ராஜாவுடைய இந்த நூல் இருக்கிறது என்று சொல்லி நான் அடுத்து ஒருத்தர் இருக்காருங்கிற காரணத்தினால நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.